இது தனியார் பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக பிற சிறிய வாகனங்கள் மட்டுமே சொன்னேன். குழந்தைங்க பாருங்க, ஒரு 50 குழந்தைங்க தான் படிப்பாங்கன்னு நினைக்கிறேங்க. இல்லையே இங்கே ஒரு வீடு இருக்குங்க. இந்த வீடு அதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம மேலே ஏறி போகிற மாதிரி இருக்குது. என்ன ஆள் நடந்து வராங்க, ஒரு அக்கா நடந்து போகிறாங்க. ஸோ இவ்வளோ மலைக்காட்டுக்குள்ளே வந்து இந்த மக்கள் எப்படி வாழ்கிறாங்க. இந்த ரப்பர் மரம் உள்ள இன்னும் சில வில்லேஜஸ் இருக்குங்க. அங்கே தான் வந்து சில வசதிகள் இல்லைன்னு சொன்னாங்க. அப்படியே சிறுக சிறுக சேமித்து கட்டுறதுன்னு சொல்லுவாங்கள்ல. பலாமரங்க, அது மரத்தடியில் அப்படியே இருக்காங்க மக்கள். பஞ்சு அந்த இது எடுத்து காய வச்சுருக்காங்க. ஸோ பார்த்திங்கன்னா இங்கேருந்து இவங்களுக்கு வந்து கரண்ட் வசதி இருக்குது. யானையெல்லாம் இங்கே வரும்னு சொன்னாங்க. 3 நாளைக்கு முன்னாடி கூட இங்கே வந்து நின்று இருந்துருங்க. இப்போது ஒரு 20 நாளைக்கு முன்னாடி கூட 6 அணியில் ஒரு பையனை யானை இருந்துச்சு. அப்படி மதுவன்னு சொல்லக்கூடிய பையனை எனக்கு தெரியும், நல்லா தெரிஞ்ச நல்ல பையன். வயசு பையன் இங்கே எடுத்தாச்சுன்னா அது மாதிரி ஒரு 1.5-2 கிலோமீட்டர். அதுக்கு மேலேயும் வீடுகள் இருக்குங்களா? ஆமாம், அதுக்கு மேலே இருக்குது. வீடு வந்து பேணும். ஆனால் இந்த ஆளு தான் அந்த மேலே റബ്ബറിൽ രണ്ട് കിടക്കുക ഒട്ടുകറന്ന് ചെല്ലും. നീ എന്നെ മാപ്പിള വരും, അല്ലെങ്കിൽ ആരെങ്കിലും പസங்க அந்த கூட்டு போடுவாங்க. பஸ் இருக்குங்களா இங்கே? பஸ் ஒன்றும் இல்லை. அங்கே வரும்போது அங்கே மிளாவெல்லாம் கிடக்கும். மிளாவு மாவு காட்டில் மிருகங்க நீங்க பார்த்துருக்காது. இதுலேயும் கொம்பு இருக்கும், மிளாவு கொஞ்சம் பெருசாக இருக்கும். ரொம்ப நம்ம பார்த்ததை வச்சு இவங்க சொல்கிறத வச்சு எதையுமே கற்பனை பண்ண முடியாது. சொல்கிறது காட்டு மாடு ஒன்றா இருக்கும். அதுங்க அது இவங்களுக்கு மூஸ் அந்த ஐட்டம் வரையாடுங்களா? ஆனால் இல்லை கேளையாடு ஆகாது சார். இது மாடு ரொம்ப இது மாடு ரொம்ப பெருசாக இருக்கும், ஹைட்டாக இருக்கும். என்னடா சொன்ன? இது தனியார் உடைமை, பொது வழி அல்ல. வந்துருங்க பின்னாடி. பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக பிற சிறிய வாகனங்கள் மட்டுமே சென்று வர. ஓ, இதுதான் கொடுத்துருக்காங்களா? கனரக வாகனங்கள் செல்லக்கூடாது. ஓகேங்க, போலாங்க. இது ஃபுல்லாகவே ரப்பர் மரங்களாக தாங்க இருக்குது. ரப்பர் மர தோப்புன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு போகிறது வரைக்கும் தனியார் ப்ராப்பர்ட்டின்னு நினைக்கிறேங்க. எப்படி இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள், இது அவங்க வில்லேஜ்லேருந்து வரவங்கன்னு தான் நினைக்கிறேன். அப்படியே ஆஃப் ரோடு ஸ்டார்ட் ஆகுதுங்க. ஆனால் உள்ள வரைக்கும் கரண்ட்டு கொண்டு போயிருக்காங்க பாருங்கள். ஏன்னா உள்ள வில்லேஜஸ் எல்லாம் இருக்குது இல்லைங்க, அதனால் கொண்டு போயிருப்பாங்க. இங்கே ஒரு வீடு இருக்குங்க. இதெல்லாம் அநேகமாக இந்த ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி அப்படின்றதுனால அவங்களுடைய வீடாக இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா அதெல்லாம் மரம், இதெல்லாம் வந்து தோப்பு மாதிரி தானே வச்சுருக்காங்க. ஸோ அதனால் இருக்கிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குங்க. ஆனால் ஆமாம், இதெல்லாம் ட்ரைபல் வில்லேஜாக இருக்காது. இதுக்குள்ளே வந்து நம்ம கிட்டத்தட்ட ஒரு 2-3 கிலோமீட்டர் வந்து உள்ளேயே ட்ராவல் பண்ணி போனால் தான் அங்கே இருக்கிற வில்லேஜஸ்லாம் பார்க்க முடியுமா. ஏன்னா ரொம்ப இன்டீரியர் அப்படின்னாங்க. இவங்க வந்து இங்கே தோட்டத்தை வந்து பார்க்குறவங்கன்னு நினைக்கிறேங்க. அங்கே வருங்க, அங்கே உள்ள ஒரு வீடு வச்சுருக்காங்க. ஆனால் இந்த ஏரியா பார்க்குறதுக்கே பயங்கரமாக இருக்குது பாருங்க. இந்த படம்லாம் ஷூட்டிங் எடுப்பாங்கள்ல, அந்த மாதிரி ஒரே ஸ்ட்ரெச் ரோடு, 2 பக்கம் அப்படியே மரங்கள் வேறு மாதிரி இருக்குதுங்க. ஆனால் வருங்க, இதுக்குள்ளே ஒரு வீடு. அநேகமாக இங்கே தோப்பு வச்சுருக்கிறவங்கள அப்படி அப்படியே அவங்க தோப்புக்குள்ளேயே வீடு வச்சுட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் இது எல்லாமே பார்த்திங்கன்னா மவுண்டன் ரேஞ்ச் தாங்க. அதனுடைய அடிவாரத்தில் அப்படியே கட்டி வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த ஏரியா பார்க்குறதுக்கு உண்மையிலுமே அல்டிமேட்டாக இருக்குதுங்க. நீங்களே பாருங்களேன், அப்படியே 2 பக்கமும் மரம், அப்படியே நம்ம அப்படியே சென்டரில் அப்படியே போயிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது. இந்த ஹாலிவுட் மூவிலெலாம் காட்டுற மாதிரி. இங்கேயும் ஒரு வீடு இருக்குது. இது கிட்டத்தட்ட ட்ரைபல் வீடு மாதிரி தாங்க இருக்குது. ஆனால் இங்கேயும் தோப்புகள் தான் இருக்குது. என்ன பண்ணுறாங்க பாருங்க. ஆனால் கவர்மெண்ட் இது வரைக்கும் இந்த கான்கிரீட் ரோடெலாம் போட்டிருக்காங்க. கவர்மெண்ட் போட்டாங்களா இந்த ப்ரைவேட் போட்டாங்களான்னு தெரியல.
ஆனால் கான்கிரீட் ரோடு இது வரைக்கும் இருக்குது. இந்த பக்கத்தில் ஏதோ பில்டிங் இருக்குங்க. அப்படியே ரைட் சைடில் எல்லாம் தோப்பு, லெஃப்ட் சைடில் அப்படியே ஒரு சைடில் நம்மளுக்கு ஃபாரஸ்ட் அப்படியே கண்டினியூ ஆகி வந்துட்டுருக்குங்க. எப்படி இருக்கு பாருங்க. அந்த பக்கத்தில் வந்து உங்களுக்கு தெரியுமான்னு தெரில, தண்ணி அப்படியே டேம் தண்ணி தேங்கி நிற்கிறது தெரியுது பாருங்கள். அங்கே பாருங்க, இதுக்குள்ளே வீடு மாதிரி தான் கட்டியிருக்காங்க. இல்லை ஏதோ ஸ்டோர் பண்ணுறதுன்னு நினைக்கிறேன். அதுக்கு அந்த பக்கத்தில் அப்படியே அந்த டேம் வாட்டர் அப்படியே சைடில் அப்படியே வந்துட்டுருக்குங்க. அதனால தான் இங்கே இத்தனை பேர் வந்து தூக்கு வச்சு இவ்வளோ விவசாயம் பண்ண முடியுது. ஆனால் இவங்களுக்கு விவசாயம் பிரதானமான விவசாயம்னு பார்த்திங்கன்னா ரப்பர் இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லா இடத்துலையும் ரப்பர் ட்ரீஸ் தான் இருக்குது. இங்கே தெரியுது பாருங்கள். வாவ், இந்த டேம் வாட்டருடைய பேக் வாட்டர் இது வரைக்கும் தெரியுதுங்க. செம்மையாக இருக்குது பாருங்கள் இந்த ஏரியா. ஸோ இங்கே பாருங்கள், அண்ணாச்சி இதெல்லாமே நட்டுருக்காங்க. அண்ணாச்சியில் இருந்தால் கண்டிப்பாக யானையெல்லாம் வருங்க. ஒருவேளை அந்த டேமை ஒட்டி அந்த தண்ணியை ஒட்டி ஏதாவது எலக்ட்ரிக் ஃபென்ஸ் ஏதாவது போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இது எல்லாமே அண்ணாச்சி தாங்க. சீசனுக்கு வந்தால் செமையாக இருக்கும் போல இருக்குது. இதுக்குள்ளே எங்கேயோ போகுதுங்க. இது டேமுக்கு போகிற ரோடுன்னு நினைக்கிறேன். அண்ணாச்சி இடையில அந்த மரவள்ளி கிழங்கு வந்து நட்டு வச்சுருக்காங்க. அவ்வளோதாங்க. இப்போ நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா ஃபாரஸ்ட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். கிட்டத்தட்ட அந்த கிராமத்துக்கு போகிறதுக்கு இப்போ நம்ம மெயின் ரோட்லேருந்து அப்படியே ஃபாரஸ்ட் வழியாக கிட்டத்தட்ட ஒரு 3லேருந்து 4 கிலோமீட்ரு வந்து வண்டியில் போகணும். அதுக்கப்புறம் நடந்து 2.5 கிலோமீட்ரு ஏதோ போகணும் நாங்கள். ஆனால் இந்த ஏரியாவில் அங்கே பாருங்கள், இதில் போகக்கூடாது, நம்ம அப்படியே லெஃப்ட்டில் கட் பண்ணி போகணும். ஆனால் இதுலேயும் வந்து கடைசியில் ஒரு ஸ்கூல் இருக்கும் அப்படின்னாங்க. அந்த ஸ்கூலில் வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு அங்கேருந்து நீங்கள் வந்து ட்ரெக் பண்ணி போகணும். அப்போ தான் அந்த வில்லேஜை போய் ரீச் பண்ண முடியும் அப்படின்னாங்க. அது வரைக்கும் இந்த கான்கிரீட் ரோடு வந்து இந்த கவர்மெண்ட் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம நடந்து போகணும். பட் உள்ளே போனால் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியல. போயிட்டு அப்புறமா நம்ம உங்களுக்கு காட்டுறேங்க. இது பாருங்கள், ரொம்ப டென்ஸ்டு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகிற மாதிரியே ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. 2 பக்கம் வெறும் ஃபாரஸ்ட் மட்டும்தான். இது கிட்டத்தட்ட அச்சன் கோவிலில் நம்ம போன மாதிரியே இருக்குது இல்லைங்க. லைட்டாக அச்சன் கோவில் இதை விட செம்மையாக இருந்துச்சுங்க. அது சீசனுக்கு போனனால என்னவோன்னு தெரியல. இதே மாதிரியே 2 பக்கம் சவுக்கு மரமாக இல்லை தேக்கு மரம் வச்சுட்டு சூப்பராக இருந்துச்சுங்க. அந்த வீடியோ பார்க்கலன்னா அதையும் பாருங்கள், சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்க, அப்படியே இது வரைக்குமே அங்கே பாருங்கள் கரண்ட்டெல்லாம் கொண்டு வந்துட்டுருக்காங்க. உள்ள ஸ்கூல் இருக்குது, ஸ்கூலுக்கு வந்து மின்சார வசதி இருக்குன்னாங்க. அப்புறம் ஒரு சில கிராமத்துக்கு வந்து கவர்மெண்ட் எலக்ட்ரிசிட்டி ஃபெசிலிட்டி கொடுத்துருக்காங்க. போக போக அப்படியே ஒரு மாதிரி இன்டீரியராக போகுதுங்க, ரொம்ப டீப்பாக போகுது. ஸோ யானை இதெல்லாம் சிறுத்தை புலி எல்லாமே இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதனால் கொஞ்சம் பயந்துட்டு தான் போயிட்டுருக்கோங்க. இங்கே வருங்களா. ஸோ இதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்பவே டேஞ்சரான பகுதி மாதிரியே இருக்குது. உள்ளே லைட்டாக பீதியாக தாங்க இருக்குது. இந்த மாதிரி எங்கே வருங்க, இதெல்லாம் பார்க்கும்போது யானை சைடில் நிற்கிற மாதிரி ஒரு 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 சென்ஸ் வரும் இல்லைங்க, அந்த மாதிரி இருக்குது. அவ்வளோதான் நினைக்கிறேன், வந்துட்டோன்னு நினைக்கிறேன். ஆனால் போக போக பார்த்திங்கன்னா வெயில் அதிகமாகிடுச்சு. அதனால் காடு கொஞ்சம் விசிபிலிட்டி நல்லா இருக்குது. ரொம்ப டென்ஸ்டாக இருந்தது இது வரைக்கும். இப்போ வெயில் கொஞ்சம் அடிக்கிறதுனால விசிபிலிட்டி நல்லா இருக்குங்க. ஆனால் எந்த அனிமல் எந்த பக்கம் வரும் அப்படின்றது தெரியாத போது நம்ம ரிஸ்க் எடுத்து போகக்கூடாது. ஆனால் மக்கள் இதில் தான் வந்துட்டு போயிட்டுருக்காங்கன்னு கேள்விப்பட்டாங்க. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே வருங்க, இந்த இடத்துல தான். நீங்கள் இது என்னதுங்க, இது ஏதோ ஒன்று நிற்கிது கொஞ்சம் பின்னாடி. இங்கே பாருங்க. ஆனால் இது மாடு மாதிரி இல்லைங்க, காதெல்லாம் ரொம்ப பெருசாக ஒரு மாதிரி ரொம்ப ஹைட்டாக இருக்கிற மாதிரி இருக்குங்க. மானும் இல்லை, என்னது இது? நல்லா பார்த்தா என்னங்க ஒரு மாதிரியாக இருக்குது. ஏதோ ஒரு விலங்கு தான், நம்ம இறங்கி போய் பார்க்க போகிறதில்ல. நல்லா பாருங்க. ஆனால் மாடு மாதிரி இருக்கு. ஆனால் மாடு இல்லைங்க, நாங்கள் நேரில் பார்க்கும்போது. ஆனால் நேரில் பார்க்கும்போது அது மாடு இல்லைங்க, வேற என்னவோ. இது ஃபோனில் பார்க்குறதுக்கு மாடு மாதிரியே இருக்குது. காதெல்லாம் நீளமாக ஒரு மாதிரி இருக்குங்க. அது தெரியல என்னென்னு. சரி, நம்ம அப்படியே கிளம்பிடுவோங்க. ஆமாங்க, மாடு மாதிரி இல்லைங்க, வேற என்னவோ. இனியும் நம்ம அந்த வில்லேஜுக்கு போகிறதுக்கு ஒரு 1 கிலோமீட்டராச்சும் வரும்னு நினைக்கிறேங்க. காட்டுக்குள்ளே அவங்க பாட்டுக்கு இறங்கி நடந்து போகிறாங்க. அந்த பக்கம் மாடு இருந்த மாதிரி தெரியலைங்க. மாடுன்னா நம்மளுக்கு தெரியும்ல, அது மாடு மாதிரி தெரியல. ரொம்ப ஹைட்டாக ஒரு மாதிரி இருந்தது. ஸ்கூல் வந்துருச்சுங்க, அவ்வளோதான்.
நம்ம இந்த ஸ்கூல்கிட்ட நிறுத்திட்டு மறுபடியும் இதை இந்த வழியாக தான் நடந்து போகணுமாம்மா. அது மேலே தான் வில்லேஜஸ்லாம் இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதுதாங்க அவங்க சொன்ன அந்த ஸ்கூலு, மலைவாழ் மக்கள் படிக்கிறதுக்காக கட்டி வச்சுருக்கிற ஸ்கூலுங்க. பார்க்குறதுக்கே வர மாதிரி இருக்குது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம இன்னொரு ட்ரைபல் வில்லேஜுக்கு வந்திருக்கோம். ஸோ அந்த ட்ரைபல் வில்லேஜ் பார்த்திங்கன்னா வட்டப்பாரா அப்படிம்பாங்க. ஓ தண்ணி இவ்வளோ இருக்குது, நல்லா இருக்குது. வட்டப்பாரா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வட்டப்பாராவில் பார்த்திங்கன்னா மருதம் துறை அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் நம்மளுக்கு நேராக தெரியுது தான் அந்த ட்ரைபல் ஸ்கூலுங்க. அவங்களுக்கு நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஸ்கூல் இருக்கிற இடம் வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வட்டப்பாரா. கிட்டத்தட்ட நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்த அந்த நம்ம வண்டியில் வந்த ஃபுட்டேஜ் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா இந்த ஊருக்கு வர்றதுக்கு உண்டான வழித்தடங்கள் தான். இதுக்குள்ளே கவர்மெண்ட் வந்து ஒரு ஸ்கூல் கட்டியிருக்காங்க. இந்த மக்கள் வந்து எங்கே இருக்கிற மக்கள் அப்படின்னா, இதிலேருந்து நம்ம வழி தெரியும் பாருங்கள், கொஞ்சம் தூரம் தான் இந்த கான்கிரீட் ரோடு இருக்குது. அதை தாண்டி நம்ம ஃபுல்லாக வந்து காட்டுக்குள்ளே நடந்து போகணும். கிட்டத்தட்ட ஒரு 2-3 கிலோமீட்டர்ஸ் வரும் அப்படின்னாங்க. அங்கே இருக்கிற மக்களுக்காக நம்ம கவர்மெண்ட் கட்டி கொடுத்தது தான் இந்த வட்டப்பாரா அப்படின்ற அரசு பழங்குடியினர் உண்டு உறைவிட தொடக்கப்பள்ளி. இதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிறவங்களாம் வந்து கொஞ்சம் சிட்டிக்குள்ளே தான் போய் படிக்கிற மாதிரி இருக்கும். குழந்தைங்களாம் லஞ்ச் வாங்கிட்டு இருக்காங்களாட்டிருக்குங்க. உங்களுக்கு தெரியும் நினைக்கிற வரிசையை நின்று சாப்பாடு வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ இங்கேருந்து நம்ம வந்து இதுக்கு மேலே நடந்து போய் தான் நம்ம வந்து அடுத்த கிராமங்களை பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. சரி வாங்க நம்ம அப்படியே போகலாம். குழந்தைங்க பாருங்கள் சாப்பாடு வாங்கிட்டு வரானுங்க. இன்னும் மிஞ்சி போனால் ஒரு 50 குழந்தைங்க தான் படிப்பாங்கன்னு நினைக்கிறேங்க. சரி ஓகேங்க நம்ம அப்படியே போகலாம். ஸ்டார்டிங்லேயே இங்கே ஒரு வீடு இருக்குங்க. இந்த வீடு அதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம மேலே ஏறி போகிற மாதிரி இருக்குது. சரி வாங்க நம்ம அப்படியே கொஞ்சம் மேலே போகலாம். அப்படியே இந்த ஸ்கூலில் இருந்து அப்படியே நான் அப்படியே நடந்து அந்த கிராமங்களுக்கு வந்து போக போகிறேங்க. அண்ட் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு வேறு மாதிரியான ஒரு அனுபவத்தை கொடுக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இங்கே இருக்கிற மக்கள் பார்த்திங்கன்னா காணி இன மக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்க வந்து தொன்று தொற்றே இந்த இடத்துல வந்து வாழ்ந்துருக்காங்க, பல தலைமுறைகளாக இங்கே இருக்காங்க அப்படின்ற மாதிரி நிறையா கதைகள் இவங்களுக்கு நிறையா வரலாறுகள் இதுக்கு இந்த காணி இன மக்களுக்கு இருக்குங்க. இதில் பார்த்திங்க அப்படின்னா இந்த மக்கள் வந்து மருத்துவத்துலேயா இருக்கட்டும், அதுக்கப்புறம் விவசாயத்துலேயா இருக்கட்டும் தலை சிறந்து விளங்கின ஒரு கிளான் தான், அதாவது ஒரு தலைமுறையினர் தான் இந்த காணி இன மக்கள் அப்படின்ற ஒரு பழங்குடி மக்கள். ஸோ அவங்கள தான் இன்றைக்கி நம்ம போய் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடியும் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து பேச்சிப்பாறை டேம் அப்படின்ற இடத்துல இருக்கிற தச்சமலை அப்படின்ற ஒரு ஏரியாவில் இருக்கிற காணி இன மக்களை வந்து பேட்டி எடுத்திருப்போம். அங்கே போய் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்போம். அந்த வீடியோவை பார்க்காம இருந்தீங்கன்னா முன்னாடி வீடியோவை பார்த்துட்டு அப்புறமா இதுக்கு வாங்க, ஒரு கண்டினியூட்டி கிடைக்கும். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா அதே நாகர்கோவில் ஏரியாவில் இருக்கிற ஒரு ட்ரைபல் செட்டில்மெண்ட்டை தான் பார்க்க போகிறோம். இங்கே வந்து அதாவது மின் வசதி செஞ்சு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா கான்கிரீட் ரோடும் போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ எவ்வளோ தூரம் இது போகுது, மேலே யார் இருக்கா, எப்படி வாழ்ந்துட்டுருக்காங்க அப்படின்ற எல்லா இதையும் நம்ம இந்த ஃபுட்டேஜில் நீங்கள் பார்ப்பீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் தூரம் போயிட்டு அப்புறமா உங்களுக்கு நான் ப்ளாக் பண்ணுறேன். இந்த காட்டுக்குள்ளே ஒரு வீடு இருக்குது. ஸோ நம்ம சுற்றியும் அங்கங்கே ஒவ்வொரு வீடாக இருக்குதுங்க. ஸோ இந்த வீடை போய் பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் அவங்கக்கிட்ட பேசிவிட்டு அப்படியே நம்ம கிளம்புவாங்க. ஸோ இவ்வளோ மலைக்காட்டுக்குள்ளே வந்து இந்த மக்கள் எப்படி வாழ்கிறாங்க. ஸோ இதுதாங்க இந்த பால் எடுக்கிற இந்த ரப்பர் மரம். இந்த மரத்தை மறுபடியும் அது ஹீலிங் ஆகிறதுக்கப்புறம் மறுபடியும் அறுத்து விடுவாங்க. ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து வசதிகள் செஞ்சு கொடுத்துருக்குங்க. வீடு இருக்குது, ஸோ கரண்ட்டும் இருக்குது. ஆனால் இதுக்குள்ளே இன்னும் சில வில்லேஜஸ் இருக்குங்க. அங்கே தான் வந்து சில வசதிகள் இல்லைன்னு சொன்னாங்க. ஸோ அங்கேலாம் பார்த்துங்க காட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு சில வீடுகள் வந்து இந்த மாதிரி சீட்டு போட்டு கட்டியிருக்காங்க. கொஞ்சம் வசதியாக இருக்கவங்க, ரொம்ப முடியாதவங்க, அதாவது இருக்கப்பட்டவங்க சொல்ல முடியாது, கொஞ்சம் ஏதோ ஆல பிளாக் போட்டு தலை சுமையாக வச்சு கொண்டு போய் கட்டுறவங்க இந்த மாதிரி கட்டியிருக்காங்க. ஆமாம், இல்லைன்னா இந்த மாதிரி தான் அப்படியே சிறுக சேமித்து கட்டுறதுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி. ஸோ
ஸோ காசு இருக்கும் போதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ரெடி பண்ணி கட்டியிருக்காங்க. ஸோ காட்டுக்குள்ளே எப்படி வாழ்ந்துருக்காங்க பாருங்க. செமையாக இருக்குங்க. அப்படியே மரத்தடியில் பலாமரங்க, அது மரத்தடியில் அப்படியே இருக்காங்க மக்கள். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த இதில் இருந்து விழுந்த காட்டன்ஸ் எடுத்திருக்காங்க, பஞ்சு அந்த இது எடுத்து காய வச்சுருக்காங்க. ஸோ அதுக்கு அது பயன்படுத்திக்கிறதுக்கு வேறு மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ பார்த்திங்கன்னா இங்கேருந்து இவங்களுக்கு வந்து கரண்ட் வசதி இருக்குது. நீங்கள் வந்து இந்த கிராமத்து இல்லை, நீங்கள் என்ன வேலையை? நான் இங்கே துணி பிஸ்னஸ் சரி. இங்கே உள்ள மக்களுக்கு வந்து இந்த ஒன்று தான் கடை இல்லைங்களா? ஆமாம், இந்த கடை தான் இருக்குது. இல்லாட்டி நீ பேணுன்னு சொல்லக்கூடிய இடம் இருக்குது. பேணும், அது மெயின் ரோட்டில். ஆமாம், அங்கே தான் போகணும். ஒரு 3 கிலோமீட்டர் தாண்டி தான் போகணும். மொத்தம் எத்தனை வீடு இருக்குங்க காடுகளுக்குள்ள? ஒரு 50-60 வீடு இருக்கும். 50 வீடு. ஆமாம், வெள்ளருக்கு புறத்து மேலே வட்டப்பாறை. இது 3 சேர்த்து ஒரு கிராமத்துக்கு ஒரு பஞ்சாயத்துக்குள்ளே வர மாதிரி வருங்களா? ஆமாம். இது தமிழ்நாடு தானுங்க? தமிழ்நாடு. முன்னாடி கேரளமாக இருந்தது, இப்போ தமிழ்நாடு. கேரளா பார்டர் இங்கேருந்து எவ்வளோ தூரத்தில் இருக்குங்க? இங்கேருந்து உங்களுக்கு போகணுன்னா பஞ்சோட்டு போகணும், இல்லாட்டி பாரசாலை தான் போகணும். களிச்சாவை. இங்கே எல்லாமே காணி மக்கள் காணி மக்கள் தான். இவங்களுக்குலாம் என்ன தொழில் பண்ணிக்கிறாங்கன்னா? அவங்க சொந்த விவசாயம் பண்ணி இது பண்ணுறாங்க. பட்டா லேண்டுங்களா? பட்டா கிடையாது, அவங்களுக்கு ரோடு வசதி கிடையாது. இதோ கொஞ்சம் தூரம் தான் காங்கிரீட். அதை விட்டாச்சுன்னா உள்ள ஏரியா தான், ஃபாரஸ்ட்டுக்குள்ளே தான் போகணுங்களா? ஃபாரஸ்ட் உள்ளதெல்லாம். ஒரு ஆளுக்கு நோய் வாய்ப்பட்டாலும் தொற்று கட்டி தான் எடுத்து கொண்டு வரும். அந்த பழக்கம் இங்கே இருக்குங்களா? டோலி கட்டுற பழக்கம் அப்படி தான் வரணும் அவங்களுக்கு. இப்போவும் அந்த நடைமுறையில் இருக்குங்களா? இப்போ ரோடு வசதி கிடையாது இல்லையா? நீ கொஞ்சம் மேலே பார்த்தா என்ன தெரியும்? அதுதான் பார்த்துங்க. சரி, ரொம்ப தூரம் நடக்கிற மாதிரி இருந்துங்க. ஏன்னா காரை அவ்வளோ தூரம் நிறுத்திட்டு நோய். இப்போ இந்த மக்களுக்கு வந்து கோயில் இது ஸ்கூல் வந்து அது ஒன்று தான் இல்லைங்க? இது ஒன்று தான். இந்த ஸ்கூலில் இங்கே இருக்கிறவங்க தான் படிக்கிறாங்க. இங்கே உள்ள மக்கள் மட்டும். சரி. இப்போ எல்லாருமே விவசாயம் தான் பண்ணுறாங்க. எல்லாருமே விவசாயம் தான். இங்கேருந்து வெளியில் வந்து ஏதாவது வேலை செய்கிறாங்களா? 1-2 பேர் வேறு வெளியே வேலை பார்க்குறாங்க. என்னென்ன மாதிரி விவசாயமெல்லாம் நீங்கள் பண்ணுறாங்க? இப்போ அதிகமாக ரப்பர் தான். ரப்பர் பயிர் போட்டு அதை எடுத்து பண்ணுறது. தண்ணி வசதிகள் நல்லா இருக்கு. மற்றபடி வாழையெல்லாம் வச்சுட்டு நான் முன்னாடி சின்னதில் வரும்போது இங்கே லாரி கணக்கில் கிழங்கெல்லாம் போயிட்டு இருந்து. மச்சினி வள்ளிக்கிழங்கெல்லாம் போயிட்டு இருந்து. வள்ளிக்கிழங்கு? ஆமாம், மச்சினி கிழங்கு சொல்லுவாங்க. மச்சினி கிழங்கு. ஆமாம். ஆனால் இப்போ ஒன்றுமே கிடையாது. ஏன்னா பண்ணி மிருகங்களோட சொல்லியும் அதனால ஒன்றும் கிடைக்காது அவங்களுக்கு. இது யானையெல்லாம் இங்கே வரும்னு சொன்னாங்க. 3 நாளைக்கு முன்னாடி கூட இங்கே வந்து நின்று இருந்துருங்களா? இப்போ ஒரு 20 நாளைக்கு முன்னாடி கூட ஆறுகாணியில் ஒரு பையனை யானை மிதிச்சு, அப்படி மதுவன்னு சொல்லக்கூடிய பையனை எனக்கு தெரியும், நல்லா தெரிஞ்ச பையன். நல்ல பையன். வயசு பையங்களா? ஆமாம், கல்யாணம் பண்ணல. ஒரு 37 வயசு இருக்கும். 37ங்களா? ஆமாம். அந்த பையனை யானை சமட்டி மிதித்து உடனே ஸ்பாட்டில் இதாகிட்டேன். மிருகசாலையாக அதிகமாக இருக்கு. ஆமாம், அதிகமாக தான் இருக்குது. வேறு புலி இது எல்லாமே இருக்குங்க. எல்லாமே இருக்குது. இந்த கிராமத்தில் அந்த மாதிரி ஏதாவது? ஆமாம், இங்கேயும் வருது வாழை தென்னை எல்லாம். அது வந்து இல்லை, இங்கே யாராவது அதனால் பாதிப்பு அடைஞ்சிருக்காங்களா இந்த கிராம மக்கள்? இங்கே இருக்கவங்க இல்லை, இங்கே யாருக்கும் அந்த மாதிரி கிடையாது. ஏன்னா இங்கே ஒரு ஆறு இருக்குது. அந்த ஆறு தாண்டி வரணும்னா கொஞ்சம் கஷ்டம் இருக்குது. அதுவும் இப்போ தாண்டி வர்றது கொஞ்சம். இப்போ இந்த கிராமத்தோட கடைசி வீடுன்னா எவ்வளோ தூரம் காட்டுக்குள்ளே போகணுங்க? ஒரு 1-2 கிலோமீட்டர் உள்ளால போகணும். அதாவது இந்த பக்கத்துக்கு வழி சொல்கிறீங்க? இங்கே வெள்ளருக்கு. இங்கே ரோடு வசதி கிடையாது, நடந்தால் போகணும். இந்த பக்கத்தில் செயல் எடுத்தோம்னா இங்கே எடுத்தாச்சுன்னா அது மாதிரி ஒரு 1.5-2 கிலோமீட்டர். 2 கிலோமீட்டர். அதுக்கு மேலேயும் வீடுகள் இருக்குங்களா? ஆமாம், அதுக்கு மேலே இருக்குது. அந்த மாதிரி 55 வீடு இருக்கு இல்லைங்களா? ஆமாம், 55 இந்த காடில் சுற்றி இருக்குங்க. சரி. இவங்க இப்போ அந்த காலத்துலேருந்தே பூர்வீகமாக இங்கே தான் இருக்காங்க. அப்போத்துலேருந்தே பூர்வீக சொத்து தான். அது இப்போ அங்கே தச்சமலையில் பேசினாங்க. அவங்க அப்போது காட்டில் கிழங்கு தேனு எல்லாம் அன்னைக்கு பழங்குடி மக்கள் என்ன பண்ணுவாங்க? ஒன்றைக்கும் ஒன்றுமே விவசாயம் பண்ணி எடுக்க முடியாது. ஏன்னா ஒன்றும் கிடைக்காது. மிருகங்களோட தொந்தரவு அதிகமாக இருக்கனால ஒன்றுமே கிடைக்காது. நம்ம வரும்போது பகலில் கூட தெரியுங்க, இங்கே ரோட்டில் எல்லாம் பக்கத்தில் நிற்கும். அதை பார்த்தங்க. ஃபாஸ்ட் ஒரு மாதிரி இதாக தான் விட மாட்டாங்க. கரண்ட்டு தனி வசதியில் இருக்குங்க. கரண்ட்டு கொடுத்துருக்காங்க. கரண்ட் எல்லா வீட்டும் கிடையாது, கொஞ்சம் ஒரு 3/4 கொடுத்தாச்சு. தண்ணியும் அவங்க இந்த தண்ணி எடுக்க போனதான் அன்னைக்கு அந்த மது இறந்தது. தண்ணி எடுக்க போனது ஓசை பிளாக் ஆயிருந்து. அப்போ அந்த தண்ணி ஓசை பார்த்துட்டே போயிட்டு இருந்தான். இந்த யானையும் தண்ணி குடிச்சிட்டு இருந்து இவனும் போய் ஜாடி கொடுத்தான் ஸ்பாட்டில். அப்போ அங்கே கடையில் சொன்னது கடுவா அடிச்சிருச்சுன்னு சொன்னது அது வேறங்களா? அது வேற. இப்போ இதுவும் தண்ணி எடுக்க போனது. இது 8ஆம் கிளாஸ் வரைக்கும். அதுக்கப்புறம் 10 கணி தான் போகணும்.
அது எவ்வளோ தூரம் இங்கேருந்து? 10 காணி இங்கேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் இருக்கும். ஓ 10 காணி ரைட். அல்லாட்டி கடையாளமூடு போகணும். கடை 10 கடையாளமூடு. கடையாளம் இங்கே வரும்போது 10 காணி அவங்க இந்த இவங்க ட்ரைபல்ஸ் தான் அதிகமாக ட்ரைபல்ஸ். அதான் சொன்னாங்க இந்த மலை சுற்றியுமே காணி மக்கள் தான் இருக்காங்கன்னு சொன்னாங்க. இப்போ இந்த கன்னியாகுமரி, இந்த குமரி மாவட்டம், இந்த கேரளா இது சைடில் எல்லாமே காணி மக்கள் தான் காணி மக்கள் தான் அதிகமாக. இந்த மலையோட சேர்ந்து இருக்கக்கூடியது அதிகமாக காணி மக்கள் தான். நல்லா உள்ள டீப்பாக ஃபாரஸ்ட்லாம் இருக்காங்க இன்னியும். ஆமாம், அவங்க கண்ட்ரோலில் தான் இருக்குது. ஆமாங்க, நமக்கு அந்த இடத்துக்குலாம் போக முடியலைங்க. முடியாது. அது ஏன்னா உள்ளூர்காரங்களே ரொம்ப தெரியாதவங்கள யாரையும் விட மாட்டாங்க. நம்ம முன்னே எப்பவும் வாரதுனால அவங்களுக்கு தெரியும் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு. அந்த மாதிரி ஆட்களை மட்டும் தான் விடுவாங்க. வேறு யாரும் விட மாட்டாங்க. வெளியால் யாரும் உள்ள சேர்த்துக்கிறது இல்லைங்க. சேர்க்க மாட்டாங்க. ஆமாம், அதான் அவங்களே தனியாக ஒரு பிரச்சனை வந்ததுன்னா அவங்க தானே பதில் சொல்லணும். ஆமாம், ஃபாரஸ்ட்டுங்க எல்லாம் நல்லா பார்த்துக்குறாங்க. ஆமாம், அவங்க நல்லா பார்த்துக்கலாம். மெயின்டைன் பண்ணி பார்த்துக்குறாங்க. இனி இங்கே மேலே போயிடுச்சுன்னா ரொம்ப தூரம் நடக்கணும். உங்களுக்கு போய் பாருங்க, அப்போ தான் அந்த மக்களோட கஷ்டம் தெரியும். இல்லை இப்போது அங்கே ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்தோம். தச்சமலை போயிட்டு வந்தோம். தச்சமலை மேலே கலப்பாறைன்னு சொல்லிட்டு அங்கே போக முடியலைங்க. கலப்பாறவங்களால ஏற முடியாது. இப்போ போகலாம், அங்கேயும் வண்டி வந்தாச்சு, வண்டியில் போகுது. வண்டி வந்தாச்சு. ஆனால் அந்த இது பார்க்கும்போது இங்கே இந்த மக்களுக்கு தான் ரோடு வசதி, இந்த தண்ணி வசதின்னு கிடைக்காது. அவங்களுக்கு கொஞ்சம் பரவாயில்ல. இங்கே கொஞ்சம் ஈஸியாக எடுக்கலாம் ரோடு. ஏன்னா செளி கிடையாது, ஒன்றும் கஷ்டமாக இருக்காது. நல்ல உரப்பான மண்ணு தான். அது இந்த மக்களுக்கு பண்ணி கொடுக்கலாம். இந்த கவர்மெண்ட் ஏதோ பண்ணலை, அரசு நினச்சா பண்ணலாம். இங்கே அரசியல் அது நடக்குது இல்லைங்களா? ஒரு பார்ட்டி கொண்டு வந்ததுன்னா அடுத்த பார்ட்டி இது பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி ஏதோ நடக்குது. வீடுகள்லாம் எப்படி இந்த மாதிரி ஆலோ பிளாக்கு இந்த மாதிரி தான். இந்த மாதிரியும் சின்ன குடிசை மாதிரி வீடுகள் எல்லாம் இருக்கு. அரசு இங்கேயும் மக்களுக்கு வீடும் பண்ணி கொடுக்கல. கொஞ்சம் பேர் கொடுத்துருக்காங்க, கொஞ்சம் பேர் கொடுக்கவே இல்லை. இப்போ அப்படி தான் இருக்குது. இப்போ இந்த ஹாலோ பிளாக் வீடெல்லாம் வந்து மானியம் கவர்மெண்ட் சொந்தமாக கைகாசு போட்டு கட்டிக்கிட்டாங்க. ஆமாம், இந்த மாதிரி வீடெல்லாம் கொடுத்தது தான். அது மாதிரி இந்த காங்கிரீட் வீடு போட்டிருக்காங்க இல்லையா, அது மட்டும்தான் அரசு கொடுக்குறது. இங்கே தலைவர்னு யார் இருக்கா? தலைவர் மேலே இருக்காரு. போயிடுச்சுன்னா அவங்களுக்கு அந்த சரித்திரம் எல்லாம் தெரியும். இங்கே உள்ள எல்லா ഡീറ്റെയിൽ അവங்களுக்கு தெரியும். ചേച്ചി കുറേ കാര്യങ്ങൾ സംസാരിക്കും. എന്തെങ്കിലും നിങ്ങളെ കൊണ്ട് അറിയാന്നുള്ളത്, അറിവിലുള്ളത്. காட்டில் வந்து கடை வச்சிருக்கிறீங்க, இது வந்து ஒரு வியாபாரமும் இல்லாமல் ஒரு சேவை மாதிரி தான் நீங்கள் இல்லைங்களா? ஏன்னா இப்போ உங்கள் கடையில் இந்த மக்கள் எங்கே போய் வாங்குவாங்க? அங்கே போகணும், இந்த காட்டு வழியே போயிட்டு வரணும். அந்த ரோடு இருக்குது, அந்த ரோடு வழியே போகணும். இப்போ இந்த கடை வச்சிருக்கிறது அவங்களுக்கு நீங்கள் பண்ணுற ஒரு சேவை மாதிரி தான். பெரிய அளவில் உங்களுக்கு இதில் ஒன்றும் இல்லை அந்த அளவுக்கு ஒன்றும் இல்லை, லாபம் இருக்குது. இதெல்லாம் வாங்கி மற்றது நிறைய வாங்குற மாதிரி இருந்ததுன்னா அவங்க வெளியில் போய் மொத்த ஜாமான ஹோல்சேலாக வாங்கிட்டு வந்துருக்குவாங்க வீட்டுக்கு தேவையான. வெளியில் போய் அவங்க மொத்தமாக வாங்கிட்டு வருங்க, கொஞ்சம் கொஞ்சம் 1-2 பத்தலை, அதாவது உப்பு பத்தலை, சக்கரை பத்தலை வாங்கிக்குவாங்க. என்ன மாதிரி ஜாமானம்லாம் உங்கள்கிட்ட இருக்கும்? இங்கே கொஞ்சம் மாவு இருக்கும், சீனி, பயிறு, கடலை, அந்த உருளைக்கிழங்கு, உள்ளி, தக்காளி, வெத்தலை, இப்படிப்பட்ட சாதனம். இது அவசரத்துக்கு அவங்களுக்கு உடனே உள்ள அவசரத்துக்கு உள்ள சாதனங்கள் இருக்கும். இல்லைன்னா இப்போ உங்கள் கடை இல்லைன்னா அப்புறம் அவங்க காட்டு வழியாக அவங்க கடல் மூடு, களியல், பேணும், இப்படி பைக் இருக்கவங்க எல்லாம் அங்கே தான் போகும். ஆனால் இந்த காட்டில் போயிட்டு வரணுங்களே, சொல்ல முடியாது எப்போ என்ன வரணுங்க. அவங்க போயிட்டு வரும், அவங்க நாடு தானே இது. அவங்க போயிட்டு வர அவங்களுக்கு பயம் இல்லை. ஏன்னா வீடு வந்து அங்கே பேணும். நீங்கள் அங்கிருந்து இங்கே வந்து கடை வச்சிருக்கீங்களா? நீங்கள் வந்து பேனூர் இருக்கீங்க. மெயின் ரோட்டில். நானும் அந்த ஆள் தான், இங்கே உள்ள ஆள் தான். நீங்கள் இங்கே இருக்கவங்க தாங்களா? இங்கே இருந்தவங்க இப்போ வெளியில்? இல்லை வெளியில், ஏன்னா வீடு வந்து பேணும். ஆனால் இந்த ஆள் தான், அந்த மலைவாழ் நீங்கள் மலைவாழ் மக்கள் தான் வீடு. அதே இந்த நாகர்கோவிலில் இந்த சைடில் எடுத்துக்கிட்டோம்னா, இந்த பேச்சிப்பாறை இந்த சைடில் எடுத்துக்கிட்டோம்னா ஃபுல்லாக எல்லாம் மலைவாழ் மக்கள் தான் இல்லைங்களா? சரி சரி, இதான் அது கொஞ்சம் எடுத்துக்கிறேங்க. இது வந்து இது என்னதுங்குது? இது வந்து ரப்பர் லேண்டு கிடைக்கியா, ஒட்டுக்கரைன்னு சொல்லும். ஒட்டுக்கரைன்னு என்னதுங்க? ஒட்டுக்கரைன்னு பால்ல வரும்போது இந்த மாதிரி இருக்கும். மரத்துல இருந்து வெட்டும் போது இந்த சிறுட்டையில வந்து விளையாது பால். அத இது அவங்க சீட்டுக்கு எடுக்கலன்னா இது ஒட்டுக்கரை நம்ம வெட்டும்போது பசுமல் இருக்குல்ல, அது மாதிரி இருக்கும், வெள்ளையா தான் இருக்கும். அது இது உணர்ந்த பிறகு காய்ச்ச பிறகு இருக்குது. இந்த மாதிரி இருக்கும். பால் எடுத்து அவங்க சீட்டு போட்டு இப்படி வச்சு சீட்டு அடிக்கிறதாக்கும் ஷீட்டு. இது ஒட்டுக்கரை. ஓ, அந்த சீட்டு செய்யறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி தான் இருக்கும் இல்லைங்களா? ரெண்டாவது அடிக்கிறதாக்கு இது ஒட்டுக்கரை. பால்ல இருந்து எடுத்து இந்த மாதிரி செஞ்சு நீங்க வந்து கொடுத்துருவீங்க. அவங்களுக்கு கொடுத்துருவோம், அவங்க எங்களுக்கு தந்துடுவோம். அவங்க பைசா கொடுத்துட்டு அவங்க வாங்கிட்டு போய் சீட்டு ஆக்கிடுவாங்க.
சரிங்க சரிங்க. காட்டில் தனியாக கடை வச்சுருக்கீங்க. நீங்கள் எப்படி வந்துட்டு போகிறீங்க? நாங்கள் பைக்கில் வரும். பைக்கில் யார் கூட்டு வந்து விட்டு போவாங்களே? ஒன்று என்ன மாப்பிள்ளை வரும், இல்லைங்க என்ன ஆறுங்கள் பசங்க வந்து கூட்டிட்டு போயிடுவாங்க. பஸ் இருக்குங்களா இங்கே? பஸ் ஒன்றும் இல்லை. பஸ் கிடையாதுங்க. ரோடு இப்போ தான் போட்டிருப்பாங்க போலக்குதுங்க. இந்த பாதை வந்து இது போட்டு 2-3 வருஷம் தான் ஆகும். 2-3 வருஷம் தான் ஆகுதுங்க. 7-8 வருஷம் ஆகும் இல்லையா ஜமாரு? வச்சு தொடங்கி 7 வருஷம் இருக்கு. பாதை போட்டு 7 வருஷம் ஆச்சு. அதுக்கு முன்னாடி கை வலி தான். கை வலி தான். சரிங்க நன்றிங்க. அங்கே இங்கேன்னு வரும்போது அங்கே மிளாவெல்லாம் கிடக்கும். மிளாவு மாவு காட்டில் உள்ள மிருகங்க நீங்கள் பார்த்துருக்காது. மானோடைய ரொம்ப பெருசாக இருக்கும் சார். அப்போ ஸ்டாக் ரொம்ப பயங்கரமாக இருக்கும். ஒரு மாதிரி ப்ரௌன் கலரில். ஆமாம் ஆமாம். என்னது ஹைட்டாக இருக்குது. நாகு. ஆமாம். கடமானுங்களா? அது ஒரு கடமானு வேற. அதை கொம்பு வாதா இருக்கும் அந்த சொல்கிறீங்க? அது இல்லை, இதுலேயும் கொம்பு இருக்கும். நம்மளால கொஞ்சம் பெருசாக இருக்கும் ரொம்ப. இது மான் வகை சேர்ந்ததுங்களா? அதுவும் அதில் ஒரு இதான் மான் வகைங்களா இல்லை காட்டு மாடுன்னு சொல்லுவீங்களா? இந்தியன் கௌரவ காட்டு மாடு வேறு. காட்டு மாடு. இப்போ மிளாவுனா என்னென்னு எனக்கு புரியலைங்களே. மிளாவுன்னா மானோடையும் ரொம்ப ஹைட்டாக இருக்கும். ஆனால் மான் வகையாக கிடையாதுங்க. அந்த மாதிரி கிடையாது. மாடு மாதிரி இருக்கும். மாடு மாதிரி கொஞ்சம் ஹைட்டாக இருக்கும். என்ன சொல்கிறாங்க? இல்லை, நம்ம பார்த்ததை வச்சு இவங்க சொல்கிறத வச்சு எதையுமே கற்பனையே பண்ண முடியும். இவங்க சொல்கிறது காட்டு மாடு ஒன்றா இருக்கும். அது இல்லை. அது இவங்களுக்கு இல்லை மூஸ் அந்த ஐட்டமாக இருக்கும். மூஸ் எல்லாம் இங்கே கிடையாதுங்க. மூஸ் எங்கே மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்கு. இல்லை, ஆடுல பெருசு ஆடு மாதிரி இருக்கும். அதை பார்த்தா வரையாடுங்களா? ஆனால் இல்லை கேளையாடு. கேளையாடு அது வரையாடு சார். இது மாடு ரொம்ப இது மிளாது ரொம்ப பெருசாக இருக்கும், ஹைட்டாக இருக்கும். ஹைட்டாக இருக்கும். ஆமாம். மிளாது மக்களே. ஸோ அதை வந்து அட்டாக் பண்ணும். நம்மளை அட்டாக் பண்ணாது, அதே பயந்து நம்மளை கண்டு பயந்து ஓடிடும். ஓடிடும். நம்ம நேரம் வந்தாச்சுன்னா நம்மளை அடிச்சு எடுத்துட்டு போயிடும். சரி, எனக்கு கொம்பு போட்டு குத்திடும். எனக்கு அது என்னென்னு வந்து தெரியலைங்க. ஆனால் கொம்பு வச்சு குத்திருங்கிறாரு, அட்டாக் பண்ணாதுங்கிறாரு. எனக்கு அது அது என்ன பயந்து ஏதாவது பண்ணும். ஆனால் இப்போ அது என்னன்னு எனக்கு தெரியல. கூகுள் அடிச்சு பார்க்கறனால முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு லோக்கல் லாங்குவேஜ் இவங்க ஒரு பேர் வச்சுருப்பாங்க. இங்கே உள்ள மிளகுன்னு அடித்தோம்னா அது ஒன்றும் வராது. மிளகு தான் வரும். அதனால இந்த ஊருக்காரங்க கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிறவங்க இந்த சைடு மிளாவே இல்லை, வேற பேர் இல்லை. மிளகு, அதாவது இந்த சைடில் இருக்கிறவங்க உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னும் பண்ணி வரும். பண்ணி ஆமாம், பண்ணி நிறைய இருக்குது. பண்ணி அதனால தான் இவங்களுக்கு இங்கே விவசாயம் பண்ண முடியாது. இல்லாட்டி நல்லா விவசாயம் பண்ணுவாங்க இவங்க. குரங்கு சொல்லி அதிகம். குரங்கு, மிளாவு, பண்ணி. இப்போ யானையோட புளி உண்டு. புளி நிறைய இருக்குது. கரடி, புளி அதெல்லாம் நிறைய இருக்குது. அதெல்லாம் உள்வாரத்துக்குள்ளாட இருக்குது. நைட்டு வெளியே வரும். நைட்டில் யாரும் வெளியே வர முடியாதுங்க. நைட்டு யாரும் இறங்க மாட்டாங்க. ஆமாம். ஆனால் எப்போ அதை அட்டாக் பண்ணான்னு சொல்ல முடியாது. ஒரு வீடு எங்கே இருக்கும்? ஒரு வீடு கொஞ்சம் அந்த வீடு. இந்த வீடை மட்டும் வீடியோ எடுத்துக்கலாமா? இந்த வீடை மட்டும் வீடியோ எடுத்துக்கலாமா? எப்படி இருக்கு பாருங்க வீடு. இது பா ரொம்ப கஷ்டம் இல்லை. ஆனால் இவ்வளோ காட்டுக்குள்ளே இவ்வளோ அழகாக என்னை விட்டால் நான் கண்டிப்பாக இதே வீட்டில் இருந்துருவேங்க. ஓ, சூப்பராக இருக்குது. சரி, ஓகேங்க, நம்ம அப்படியே கிளம்புவோம். ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் முழுக்க பார்த்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காணி இன மக்கள். ஸோ காணினா யாருடா அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, நம்ம மேற்கு தொடர்ச்சி மலையோடைய முதல்லையே ஸ்டார்டிங்கில், அதாவது கன்னியாகுமரியிலேருந்து எடுத்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் இருக்கிற தமிழ் ட்ரைப்ஸ், தமிழ் இன மக்கள், தமிழ் பழங்குடியின மக்கள் அப்படின்னு தான் கரெக்டான வார்த்தைகள் வரும். ஸோ இவங்க வந்து இந்த இடத்துல வந்து பல தலைமுறைகளாக வந்து வாழ்ந்துட்டுருக்காங்க அப்படின்றோம். இதே மாதிரி உங்களுடைய குலத்தொழில்கள் எல்லாத்தையும் விட்டு இப்போ வந்து அக்ரிகல்ச்சர் அப்படின்ற ஒரு விஷயத்த பண்ணிகிட்ருக்காங்க. அக்ரிகல்ச்சர் அப்படின்னா இந்த ரப்பர் தோட்டம்லாம் அமைச்சு அதை வந்து வெளியில் கொடுத்து அந்த மாதிரிலாம் அவங்களுடைய வாழ்க்கையை ஓட்டிகிட்ருக்காங்க. மற்றபடி கிழங்கு வகைகள் இதெல்லாம் போட்டுட்டு தான் இருந்தாங்களாமா. சமீப காலமாக பார்த்திங்கன்னா நிறையா வனவிலங்குகள் வந்து, அதாவது பன்றி இந்த மாதிரி இருக்கிற விலங்குகள்லாம் வந்து அதை வந்து நாசம் பண்ணிடுது. அதனால் வந்து அவங்களால விவசாயம் அப்படின்றத பெரிய அளவில் பண்ண முடியல. இத்தனைக்கும் பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஒரு டேம் இருக்குது, நீர் ஆதாரங்கள் எல்லாமே இருக்குது, ஒரு சில இடத்துக்கு வந்து மின்சார வசதியும் இருக்குது. ஸோ அதையெல்லாம் தாண்டி அந்த மிருகங்களுடைய தொல்லை இருக்கிறதுனால அவ்வளோக்கும் அதிகமாக வந்து எங்களால் வந்து விவசாயம் பண்ண முடியல அப்படின்ற சின்ன சின்ன குமுறல்களை வந்து நம்மக்கிட்ட சொல்லி பகிர்ந்துட்டு இருந்தாங்க. அதையெல்லாம் தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதுக்கப்புறம் இன்னும் இன்டீரியராக நிறைய வில்லேஜஸ் இருக்குது. பட் நிறைய வனவிலங்குகள் இருக்கிறதுனால அது பாதுகாப்பாக இருக்காது அப்படின்ற ஒரு சின்ன விஷயத்தினால. ஏன்னா நம்ம வந்து ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா வச்சுக்கோங்களேன், அப்போ இங்கே இருக்கிறவங்களுடைய நிம்மதியெல்லாம் போயிடும்.
அதனால் நாங்கள் வந்து சரி ஓகே இப்போ வந்த வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கை என்னென்னு தெரிஞ்சிருச்சு, எப்படி கஷ்டப்பட்டு வாழ்கிறாங்கன்னு தெரிஞ்சிருச்சு. அதனால் வந்து அதுக்கு மேலே அவங்கள டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அப்படின்ட்டு இங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருக்கோம். ஸோ இது வரைக்கும் நீங்கள் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம வீடியோ பிடிச்சிருக்கும். ஸோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஐ வில் மீட் யூ வித் மை நெக்ஸ்ட் சூப்பர் டூப்பர் வீடியோ. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா என்ன ஒன்று உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். சரி ஓகே, நம்ம அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டே இருங்க. அடுத்த வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன்.